அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரே நைட்டில் ஒட்டுமொத்த பண பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை முறையை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க வரோம். இந்த மந்திர வார்த்தைங்கிறது ஒரு எச்சினி முறை சார்ந்ததாக இருக்கும். எச்சினி பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனால் கேட்டுக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக கூட இருக்கலாம். எச்சினிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லோகங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். 14 லோகங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பூமி கீழே இருக்கிறதுல பாதாள லோகம், நரகலோகம், இந்த மாதிரி பாம்புகளுக்கான லோகம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி பூமிக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பிரம்மலோகம், கந்தர்வலோகம், இந்த மாதிரி பல லோகங்கள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருட புராணத்தில் கூட குறிப்பிட்டிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எத்தனை டிஸ்டன்ஸில் இதெல்லாம் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவில் கூட பார்த்தீங்கன்னா ஹெல்வோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா? நரகம் அங்கே இருக்கிறதுக்கான வழி இருக்குது. பூமியில் வெறும் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் குழி நோண்டும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நரகத்தில் வரக்கூடிய சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுதான் அப்படின்னு ஒன்றும் தெளிவான விளக்கங்கள் கொடுக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம பூமி நமக்கு தெரிஞ்ச கண்ணு கெட்டின வரைக்குமே சூரியன் இந்த அளவு தான் நம்மளால பார்க்க முடியும். விஞ்ஞானத்தால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இது வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மில்கி வே ரொம்ப பெருசு. அதுக்கு மேலே ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதை விட இன்னும் பல கிலோமீட்டர்லாம் இருக்குது. அப்போ அங்கே பல உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை வேற மாதிரி எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியவே எடுத்துக்கோங்களேன். நம்ம பூமி இருக்குது அப்படின்னா, நம்ம பூமி ஒரு குறிப்பிட்ட கால சூழலில் என்ன ஆகும்னா பூமி அழியக்கூடிய வாய்ப்புகள் வருமே. ஏன்னா நம்ம பூமி ஆல்ரெடி அழிஞ்சல தான் வந்திருக்கு. இந்த மாதிரியான அழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ அழியக்கூடிய நேரத்தில் இன்னொரு 100 இல்லாட்டி 200 இல்லாட்டி ஒரு 500 1000 வருஷம் கழிச்சு அழியும் போது டெக்னாலஜி வைஸ் அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் மனிதர்கள் மரணம் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னாலஜி வைஸ் ஒரு 1000 வருஷம் கூட ஒரு மனுஷன் வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கலாம். அப்போ இருக்கக்கூடிய பல கோடீஸ்வரங்களை என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு பக்கத்தில் கூடிய ஏதாவது ஒரு நாங்கள் வேறு கிரகத்துக்கு போய் அங்கே வாழ்கிறோம் அப்படின்னு அவங்க வேறு கிரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ பூமி என்னாகும், அந்த நேரத்தில் பூமி பார்த்திங்கன்னா டிமாலிஷ் ஆகி ஃபுல்லாகவே பூமி அழிஞ்சிடும். அழிஞ்ச பிறகு திருப்பி பார்த்திங்கன்னா பூமியை உருவாக ஆரம்பிக்குமே. அப்படி பூமியை உருவாகும் போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அதாவது யாராவது உதவி செய்யணும்னு நினச்சி பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம அங்கேருந்து வரக்கூடிய மனிதர்கள், அழிஞ்ச பூமியில வரக்கூடிய மனிதர்கள் எந்த அறிவுமே இருக்காது, கற்காலத்தில் தான் இருப்பாங்க. அவங்க சில டெக்னாலஜியை நம்ம கொடுத்து நம்மள முன்னேற்றலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா என்ன கணக்குப்படி எப்படி சொல்கிறாங்கட்டா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி இல்லாமலே அவ்வளோ அறிவாக இருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி அவ்வளோ பெரிய அறிவு இருந்துச்சு, தஞ்சை பெரிய கோயிலே அவங்க எப்படி அவ்வளோ அறிவாக அந்த டைமில் எப்படி கட்டியிருக்க முடியும், அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்திருக்குல்ல, எல்லோரா கேவும் சப்போர்ட் இருந்திருக்கும் இல்லையா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வைத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போன மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சயின்ஸ் அப்போ ரொம்ப ஹையர் லெவலில் இருந்திருக்கும். அந்த டெக்னாலஜி வச்சு தான் பார்த்திங்கன்னா அடுத்த வர ஜென்ரேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர இதுதான் உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. இதில் நம்மளுடைய ஆன்மீகம் எப்படி குறிப்பிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களாக இருக்கும், ஒவ்வொரு படிநிலையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம பூமி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கந்தர்வ லோகம் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த லோகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க நம்மளோட கொஞ்சம் ஒரு பெரிய லெவல், இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கலெக்டருங்கிறவங்க நம்மளோட ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த லெவலில் இருக்கிறவங்கள கந்தர்வ லோகத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ அவங்களுக்கும் எல்லா பவருமே இருக்குன்னா இருக்காது, ஒரு குறிப்பிட்ட லெவல் பவர் மட்டும் அவங்களுக்கு இருக்கும். ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களால சொல்ல முடியும். ஒருத்தங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன பண வளத்தை கொடுக்க முடியும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும்தான் பண்ணுவாங்களே. இல்லை கந்தவர்கள் எச்சினிகள் 2 இது இருக்குது. எச்சினிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்க கொஞ்சம் தாய் உள்ளம் கொண்டவங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எச்சினி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இதை ரொம்ப பெருசாக போய் ரொம்ப ஸ்டோரியாக போயிருந்தேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த எச்சினி பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தான் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த எச்சினியோட மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படுது, குடும்பத்தில் முன்னேற்றம் தேவைப்படுது அப்படின்னா இதை நினச்சிக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா சர்வ எச்சினின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தேவையான எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒருத்தங்க. இந்த எச்சினி மந்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினம் தன்னைக்கு அதிகாலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்க பூஜையில நெய் விளக்கு ஏற்றிட்டு கடவுள்கிட்ட மனதார வழிபாடு பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு, அதாவது நாள் முழுவதுமே விரதம் இருந்து நைட்டு பால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க இந்த சர்வ எச்சினி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பணம் இருக்கு இல்லைங்களா, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பணம் ஆகாயத்துல இருந்தெல்லாம் கொட்டாதுங்க. இந்த பணம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடியது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். அதாவது நீங்க டிராமாட்டிக்கலா கேட்காம உங்களுடைய கை கடங்கக்கூடிய பணமாக கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில இருந்தோ ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எச்சினியோட முறை பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுத்துருக்கு, சக்ஸஸும் ஆயிருக்கு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் யூஸ் பண்ண முடியாது. இதை எப்பயாவது ஒரு டைம் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சி பண பிரச்சனைகள் இருக்கிறப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு 108 முறை சொல்லிட்டு படுத்தாவே போதும். நீங்க கேட்கிற பணம் அடையறதுக்கான வழிகள் கிடைக்கும். இப்பயும் சொல்றேன், நியாயமான கோரிக்கை, நியாயமான அளவு பணம் வச்சு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு அது கிடைக்கான சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சோர்ஸை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கிடைக்குமே. இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய முறை முழுமையா சொல்லிடுறேன். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க பூஜை அறையில, நைட்டுங்கிறது எத்தனை மணிக்கு வேணாலும் பண்ணலாம். நைட்டு 12 மணிக்கு முன்னாடி பூஜை அறையில போய் விளக்கு ஏற்றிட்டு படையலாக உங்களால் என்ன சாப்பாடு வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு நல்ல வாசனையான மல்லிகைப்பூ வாசனை வரக்கூடிய ஊதுபத்தி ஏற்றிட்டு கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை மனதில் நினச்சிக்கிட்டு சர்வ எச்சினியை மனதார வேண்டுங்க. சர்வ எச்சினியோட உருவம் நமக்கு தெரியாட்டி கவலை இல்லை. சர்வ எச்சினி மனதார வேண்டிக்கிட்டு முதல்ல ஓ கங் கணபதி நம அப்படின்னு விநாயகரை வழிபாடு பண்ணோம். உங்களால் எவ்வளோ மந்திரம் சொல்லணும் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு அதன் பிறகு எச்சினியோட மந்திரத்தை சொல்லணும். இப்போ நான் எச்சினியோட மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ எச்சினி ஆகர்ஷணி சௌம் க்ளீம் ஓம் மோகினி எச்சினி யசகுல நாயகி மம வசம் குரு குரு ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லணும். பொதுவா இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெய் தீபம் ஏற்றுவாங்க, நிறைய பலகாரம் வைப்பாங்க. அதே போல் நீங்கள் வைக்கக்கூடிய பலகாரமே பலாமரத்தில் வச்சு தான் வைப்பாங்க. வில்வ மர பேடத்தில் உட்காரணும், வெள்ளை துணி போடணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்சினி நீங்கள் உங்கள் வசம் கொண்டு வரதுக்கு, எச்சினி நம்ம வசியம் பண்ணி நம்ம கூடயே வைத்துக்கிட்டு நமக்கு தேவையான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் சொல்லக்கூடியதுக்கு தான் இந்த முறையை பயன்படுத்துவாங்க. அதனால இதை யாராவது தெரிஞ்சவங்க இதையும் மட்டும் ஒன்றா குழப்பிக்காதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 108 முறை மந்திரம் சொன்னாவே போதும், உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோட பண்ணாவே போதும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேற எந்த ஒன்றுமே தேவை கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணிங்கனாவே நல்ல வழி கிடைக்கும். ஆனால் இதை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம், சரிங்களா? சும்மா ஒரு நாளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அசைவ உணவு நான் சாப்பிட்ருக்கேங்க, நாளைக்கு தான் பௌர்ணமி, நான் இன்னைக்கு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு அசைவ உணவு எக்காரணத்தை கொண்டு அசைவ உணவோ போதை வஸ்துக்களோ அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, துரோகம் நினைக்கிறது, அந்த மாதிரியான எண்ணங்களோட எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க. அதே போல உங்களுக்கு ஒரு தடவை சக்சஸ் ஆயிருச்சு அப்படின் போது திரும்ப 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 எச்சினிகளை கூப்பிட்டுட்டும் இருக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எச்சினிகளை வந்து பயன்படுத்தி அவங்கள வசியம் பண்ணி அவங்க கூடவே வைத்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே அவங்களுக்குன்னு அதை பெருசா பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகுமே. இதை நீங்க வந்து ரெகுலரா பயன்படுத்த உங்களால் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்களுக்காக அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வர ஆரம்பிச்சிடும். அதே போல் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டிய நிலைக்கு ஆட்கொள்ளப்படுவீங்க. அதனால் இந்த வார்னிங்கை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணுறேன் சக்ஸஸ் வந்துருச்சுன்னா அதோட நிறுத்திக்கோங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே போல் பண்ணும்போது ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக கேட்கறது, ரொம்ப பெரிய லெவல் கேட்கறது, அந்த மாதிரியான விஷயங்களும் கேட்காதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை வராது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது பலன் கொடுக்காது. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு செயல்படணும் அப்படின்னாலுமே அந்த விஷயத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோட பண்ணால் மட்டும்தான் அதற்கு பலன் இருக்குமே. நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஹெச்டிகள் பத்தி கொஞ்சம் நிறைய தேடி படிச்சு பாருங்களேன். ரொம்ப மிராக்கிளான விஷயங்கள் நிறைய இருக்கும். நமக்கு நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.